இங்கிலாந்துக்கு எதிரா நடந்துட்டு வர்ற 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர 4 போட்டிகளோட முடிவிலேயே 3க்கு 1 கணக்குல இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையோட அங்கமா நடந்த இந்த தொடர்ல விராட் கோலி, KL ராகுல் போன்ற முக்கிய பிளேயர்ஸ் பல்வேறு காரணங்களுக்காக விளையாடாம போனது இந்தியாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. இருந்தாலும் ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் போன்ற யங் பிளேயர்ஸ் சிறப்பா செயல்பட்டு வெற்றியில பங்காற்றினாங்க. குறிப்பா ஜெய்ஸ்வால் இதுவரைக்கும் 655 ரன்ஸ் அடிச்சு விராட் கோலி இடத்துல இங்கிலாந்துக்கு சவாலை கொடுத்துட்டு வர்றாரு. அதே மாதிரி சர்ஃபராஸ் கான், துருவ் ஜுரேல் போன்ற யங் பிளேயர்ஸ் இந்த தொடர்ல அறிமுகமாகி தங்களோட செலக்ஷனை நியாயப்படுத்துற வகையில நல்ல ரன்ஸை எடுத்து வெற்றிகள்ல பங்காற்றினாங்க. குறிப்பா 4வது போட்டியில ரொம்பவும் அழுத்தமான நேரத்துல 90 ரன்ஸ் 39 ரன்ஸ்னு அடிச்ச துருவ் ஜுரேல் இந்தியாவோட வெற்றியில முக்கிய பங்காற்றி ஆட்டநாயகன் விருதை வின் பண்ணாரு. மேலும் விக்கெட் கீப்பரா விளையாடுற அவரு அந்த போட்டியில விழிப்புணர்வோட விளையாடின விதத்தை வச்சு அடுத்த தோனியா உருவாக்குற வழியில இருக்கிறதா ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் பாராட்டினாரு. இந்த நிலைமையில இந்த தொடர்ல யங் பிளேயர்ஸை சரியா வழிநடத்தி சிறப்பா கேப்டன்ஷிப் செஞ்ச ரோஹித் சர்மா அடுத்த MS தோனிய மாதிரி செயல்படுறதா சுரேஷ் ரெய்னா வித்தியாசமான கருத்தை தெரிவிச்சாரு. இது பத்தி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அவர் அடுத்த MS தோனி, அவர் தன்னோட வேலையை சிறப்பா செஞ்சிருக்காரு. குறிப்பா MS தோனிய மாதிரியே இந்த தொடர்ல அவர் நிறைய யங் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. சௌரவ் கங்குலி தன்னோட அணி பிளேயர்ஸுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் MS தோனி கேப்டனா வந்து அணியை முன்னாடி நின்று வழி நடத்தினாரு. அதே வழியில சரியான பாதையில பயணிக்கிற ரோஹித் அபாரமான கேப்டன். அதனால இந்த வெற்றிக்கான பாராட்டை நான் ரோஹித் சர்மாவுக்கு கொடுக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் சர்ஃபராஸ் கானுக்கு வாய்ப்பு கொடுத்த அவரு அதுக்கப்புறம் துருவ் ஜுரேல இந்த அணில ஒரு அங்கமா உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்ற மாதிரி இந்த தொடர்ல யங் பிளேயர்ஸை சிறப்பா வழிநடத்தின ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்ல பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து அணியை ஒரு தொடர்ல வீழ்த்தின முதல் கேப்டன் அப்படின்ற பெருமையை பெற்றாரு. இருந்தாலும் விராட் கோலி அளவுக்கு அவரோட கேப்டன்ஷிப் இந்த தொடர்ல தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னு சில முன்னாள் பிளேயர்ஸ் கலவையான விமர்சனத்தை கொடுத்தாங்க.